ஹாய் காய்ஸ், வெல்கம் டு செல்வன் ஷோ. மறுபடியும் வந்தாச்சு வேலூர் பாகாயத்தில் இருக்கிறோம். இப்போ என்னென்னா இன்றைக்கி ஏஐ ஆஃபீஸுக்கு வந்துட்டு பில் எடுத்து நம்ம ஃபென்சிங் போட்டிருக்கிறோம். அந்த பில்லுக்கு வந்து கொடுக்கணும். அர்ஜென்ட்டாக போகணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா கொஞ்சம் நைட்டு டென்ஷன் ஆகிடுச்சு. அது முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மிலிட்ரி கேண்டீனில் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் அந்த ஜெராக்ஸ் எடுக்கணும். அது கலர் ஜெராக்ஸு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாம்ப் போட்டு ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுக்கணும். நான் அந்த கேண்டீனுக்காக போகிறேன். செம்மையாக பேசினார் அவர். இது செகண்ட் டைம் அந்த கேண்டீனில் சாப்பிட்றேன். இல்லைங்களா, அந்த சென்டர் தான் ரீஹபிலேஷன் சென்டர். வேலூர்லேருந்து ஒரு பாகாயத்தில் இருக்குது. பாகாயம் BAGAYAM அங்கே வந்து இருக்குது. அது மறுவாழ்வு மையம்னு சொல்கிறாங்க. இந்த சரக்கு தம்மு இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டோம் வந்து ரெடி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஜெராக்ஸ் கடை இன்னும் ஓப்பன் பண்ணல. கடை இருக்குது. இந்த இதான் ஏஐ ஆஃபீஸ், ஏஐ ஒர்க் ஷாப்பு. இங்கே வந்து நம்ம வந்து மானிய விபத்தில் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து ஃபென்சிங்கு, ட்ரையர் இதெல்லாம் போட்டு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் 50% சிறு சைக்கிளாக தர்றாங்க. இப்போ என்னென்னா ஒரு சின்ன டாக்குமெண்ட் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதனால போயிட்டு வேறு பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து கொடுத்து சைன் வாங்கணும். இது வந்து அந்த வாகாயத்துலேருந்து உள்ள அப்படியே போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்பை வாங்கிக்கிட்டு வந்து ஒட்டி கொடுத்தா ஒரே ஒரு டாக்குமெண்ட்டு மட்டும் மிஸ் ஆகி போச்சு. போயிட்டு உடனே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இங்கே ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த மறுவாழ்வு மையம். அது வந்து CMS. அது வந்து நிறையா பேர் அங்கே பார்க்குறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் போல் ஃபுல்லாக வளைச்சி போட்டு வச்சுருக்குறாங்க. ஓகே, நான் போயிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு எப்படியாச்சும் ஊருக்கு எஸ்கேப் போகணும். லைட்டாக கோல்டு வேறு பிடிச்சிக்கிருக்கு. இதெல்லாம் ஏஐயோட வண்டிகள். இங்கே பாருங்க, இப்போ போர்டு காமிக்குது. எங்கே இருக்குன்னா கரெக்டாக அரசு பாலிடெக்னிக் காலேஜுக்கு ஆப்போசிட் வேலூர் 2.